2010 ஆண்டிலிருந்து 809 என்ற பேருந்து வண்டியானது யாழ் பஸ் நிலையத்திலிருந்து அரச உத்தியோகத்தர் பொதுமக்களின் நன்மை கருதி சாவச்சேரி ஊடாக தனங்களப்பு பூனேரியை வந்தடைந்து அது பூனேரியிலிருந்து பத்தாங்கட்டை முக்கொம்பன் ஊடாக அக்கராயன் வந்தடைந்து அக்கராயனிலிருந்து கனவரம் ரோட் ஊடாக கிளிநொச்சி பஸ் நிலையத்தை அடைந்த பேருந்து வண்டியானது 2020 வரையும் நல்ல சிறந்த பொதுமக்கள் சேவையாக வினத்திறனுடன் சேவையாற்றி கொண்டிருந்தது. அதன் பின்னர் அரச உத்தியோகத்தர்கள் பலர் கோரிக்கை விட்டதற்கு அமைவாக பரீட்சாத்தமாக மூளாயிலிருந்து மரதனாமடம் உடும்புராய் கோப்பாய் கைதடி ஊடாக சாவச்சேரியை வந்தடைந்து சாவச்சேரியிலிருந்து வளமையான பாதையாக தனங்களப்பு பூனகிரி முக்கொம்பன் வரையும் சென்றடைந்து முக்கொம்பனிலிருந்து திரும்பவும் பூனேரி பத்தாங்கற்றையை அடைந்து அதனூடாக பரந்தன் சந்தியை அடைந்து கிளிநொச்சி பஸ் நிலையத்தை வந்தடைந்த பேருந்து வண்டியானது தொடர்ச்சியாகவே அந்த பயணிகள் பஸ் வண்டியில் போதியளவு வராத காரணத்தினால் அலுவலக நாட்கள் இல்லாத நாட்களில் அச்சேவையை நிறுத்த வேண்டிய இக்கட்டான நிலைக்கு கிளிநொச்சி சாலை தள்ளப்பட்டு சனி ஞாயிறு நாட்களில் சேவை தடைப்பட்டிருந்தது. தற்போது பஸ் வண்டியானது பாடசாலை லீவு நாட்களான நீண்ட நாட்கள் வரும்போதும் அந்த பஸ் வண்டியை நிறுத்த வேண்டிய தேவை வந்துவிட்டது. பயணிகள் பஸ் வண்டிகளுக்கு பொதுமக்கள் அரசு உத்தியோகர்கள் இந்த பாத வழியிலே இந்த பஸ் வண்டியை பயன்படுத்தாத காரணத்தினால் அதன் காரணமாக அந்த பஸ் வண்டி எங்களுக்கு போதியளவு அதனுடைய செலவை கூட ஈடு செய்ய முடியாத அளவு வருமான குறைவு தான் ஏற்பட்டது. அதன் காரணமாக 10 ஆண்டு காலமாக வினத்திறனான சேவையாக யாழ் பஸ் நிலையத்திலிருந்து சாவச்சேரி ஊடாக தனங்களப்பு பூனேரி வழியாக முக்கொம்பன் ஊடாக அக்கராயன் வந்தடைஞ்சு கனவரம் ரோட்டுக்கு வழியாக கிளிநொச்சிக்கு வந்த பஸ் வண்டியை மீள வார தைப்பொங்கலுக்கு பிறகு வருகின்ற புதன்கிழமையான 16ஆம் தேதியிலிருந்து அவ்வழியூடாக மீளவும் சேவையாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டு வார 16ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து அப்பாத வழியாகவே வந்து அடையும்.